ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோட் வந்திருக்கு. ஆக்சுவலாக ப்ரொமோட் லேட்டாக தான் வந்துச்சு, ஆனால் அதை வந்து ஆல்ரெடி சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ ப்ரொமோட் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து வச்சு செய்கிறாங்க. ஏன் வச்சு செய்கிறாங்கன்னா சும்மா கிடையாது. பிக் பாஸ் வந்துட்டு திடீர்னு வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் மாப் மாவியாஸ் ரெண்டுமே வந்து அழகாக வந்து சூப்பராக பண்ணிட்டீங்க. மாப் மாயாவிஸ் ரெண்டு பேரும் அழகாக வந்து யூனிஃபார்ம் போட்டு சூப்பராக இருக்கீங்க. ஏன் வந்துட்டு இந்த சாம்பா ஸ்குவாட் இன்னும் யூனிஃபார்ம் போடல கேட்க மாட்டிங்களா அப்படின்னு வந்து கொளுத்தி போட்டு விட்டார். இவங்க ஏற்கனவே வந்து காண்ட இருந்தாங்க. இதை சொன்ன உடனே ஓகே வச்சு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு சாண்ட்ராவை கலாய்க்கிறாங்க. நீங்கள் எது கேட்குறீங்க அப்படின்னு பிக் பாஸ் சொன்னார், அவர் கலாய்க்கிறாரு. அப்போ கேளுங்கன்றாங்க. அப்படியே அங்கே வந்து வார்த்தைகள் முட்டிக்குது. பயங்கரமாக வச்சு செய்கிறாங்க. இதில் காமிக்காத விஷயங்கள் லைவில் என்னென்னா டான்ஸ்லாம் பண்ணுவாங்க. என்னது யூனிஃபார்ம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்வாங்க. சாண்ட்ரா செம்ம காண்டாயிடுவாங்க. அப்போ வியானா ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஏன் இப்போ நீங்கள் டென்ஷன் ஆகிறோம், அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம்ல, வாங்க நம்ம ஹேர் ட்ரைவருக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூண்டு போயிடறாங்க. தனியாக வேறு விக்ரமை கூட்டின்னு போயிட்டு முட்டி போட வச்சு, அவர் பாவம் அவரோட உடம்புக்கு உட்காந்துட்டு முட்டி போட வச்சு 3 பேர் வந்துட்டு மாறி மாறி வந்து ஹேர் ட்ரைவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வியானாக்கு பண்ணாப்புல ஓரளவுக்கு பண்ணார். அதுக்கப்புறமா இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணை உருட்டி அந்த சாம்பார் ஸ்குவாட் கேப்டனை பற்றி நல்ல விதமாக பாடி சொல்லு அப்படின்னு சொல்லி வேலை வாங்குறாங்க. இது ஏன் விக்ரம் இப்படி வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த மாதிரி பண்ணார். பிக் பாஸ் சொன்னார் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் வந்து காலையிலேருந்து அவங்க வந்துட்டு அவ்வளோ வேலைகள் கிச்சனில் செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க. செஞ்சதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட மதிக்காமல் அவங்கக்கிட்ட சுத்தமாக என்டர்டெயின்மெண்ட்டே இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லி அதை வந்துட்டு அசிங்கப்படுத்துறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்துக்கு அவங்களும் வந்துட்டு கோவப்படுவாங்களா இல்லையா, அந்த விஷயங்களை இப்போ வச்சு செய்கிறாங்க. சார் வந்துட்டு ஹேர் ட்ரையர் போட்டுட்ருக்காப்புல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலே பார்க்க போனால் உங்களுக்கு என்ன தோணுது? இந்த சாம்பார் ஸ்குவாட் பண்ணுறது அநியாயமாக தெரியுதா? இல்லைங்க இவங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க, பாவம் எவ்வளோ வேலை செய்கிறாங்க தெரியுமா, அவங்க பண்ணுறது தப்புன்னா உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.